கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். வார்த்தை என்ற மன்னா பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் உங்களுக்கு இந்த நாளில் கொடுத்த வேத வசனம் என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 8வது வார்த்தை. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. காண்டாமிருகத்துக்கு கொடுத்த ஒத்த பலனை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாராம். உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன்னு சொல்லுகிறார். பிரியமான தேவ சனமே, காண்டாமிருகத்துக்கு கொடுத்த பலன் தேவன் நமக்கு கொடுத்திருக்கார். நான் பலவீனத்தோடு இருக்கிறனே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சரீர பலவீனம் சில பேர் இருக்கும், மனசுல வேதனைகள் நிரம்பின ஒரு பலவீனம் இருக்கும். சில பேருக்கு என் வாழ்க்கை இப்படி இருக்குதேன்னு சொல்லி அதனால ஒரு பலவீனமா இருப்பாங்க. சில பேரை பார்த்தீங்கன்னா எல்லாராலும் நான் நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு இருக்கிறேன்னு சொல்லி பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகள் இருக்காங்க. என் பிரியமான தேவ சனமே, கர்த்தர் அதனால தான் உங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறார். நான் உங்களுக்கு காண்டாமிருகத்துக்கு கொடுத்த ஒத்த பலனை கொடுக்கிறேன். நீங்க பலசாலியா இருப்பீங்க, நீங்க பலனா இருப்பீங்க. உங்க சரீரத்துல வியாதியோடவோ பலவீனத்தோடவோ வறுமையோடவோ நிந்தையோடவோ அவமானத்தோட பலவீனமா இருக்கிற உங்களுக்கு நான் காண்டாமிருகத்துக்கு கொடுத்த ஒத்த பலனை கொடுப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்க சோர்ந்து போகாதீங்க, பலவீனமா இருக்குன்னு சொல்லாதீங்க. பலவீனத்திலும் இந்த கர்த்தர் என்னை பலனா வைத்திருக்கிறேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து அவர். நீங்க கவலைப்படாதீங்க என் பிரியமான தேவ சனமே. காண்டாமிருகத்துக்கு கொடுத்த பலனை கொடுக்கிறார். நான் பலவீனமா இருக்கேன், நான் என் பிள்ளையை நான் எப்படி பெற்றெடுப்பேன்னு கவலைப்படுகிறீங்களா? கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். என் கர்ப்பம் ரொம்ப வீக்கா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. காண்டாமிருகத்துக்கு கொடுத்த ஒத்த பலனை தேவன் உங்களை பலப்படுத்துவார். அவரால் பலப்படுத்த முடியும். பிரியமான தேவ சனமே, கவலைப்படாதீர்கள். கவலைப்படுவதை காட்டிலும் அவரை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரியுங்கள். அதே நமக்கு பெரிய பலனாய் அமையும். தேவன் நமக்கு பலனை கூட்டி கொடுப்பார். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அப்பா, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. ஆமா ஆண்டவரே, பலவீனமா இருக்கிற எங்களுக்கு பலனை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான பலன், வாழ்க்கையில வாழ்வதற்கு தேவையான பலன், சரீரத்துல பலன், கர்த்தாவே ஸ்தோத்திரம், இருதயத்துல பலவீனமா இருக்கிற பிள்ளைகளுக்கு பலன். அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனை, எல்லாவற்றிலும் தோற்று போய் நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான பலன். அப்பா, நீங்க கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வாதிப்பீராக, அவர்கள் தலைகளை உயர்த்துவீராக. அப்பா, காண்டாமிருகத்துக்கு கொடுத்த ஒத்த பலனை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பேன்னு சொல்லி இந்த நாள்ல நீங்க வாக்கு பண்ணிருக்கீங்களே, அந்த வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகள் இந்த அதிகால வேலையில ஆசீர்வாதிங்கப்பா. இந்த நாள் முழுதும் உங்களுடைய பிள்ளைகள் பலனா இருந்து சாதிக்கட்டும் ஆண்டவரே. உமக்குள்ள மேன்மேலும் மேன்மேலும் ஆசீர்வாதிக்கப்படட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். உமக்கு ஸ்தோத்திரப்பா.